இன்னைக்கு டே 3 வாங்க நம்ம சேலம் SS டிராவல்ல புக் பண்ணி போன குஜராத் ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் நாங்க ஸ்டே பண்ணிருந்த 4 ஸ்டார் ஹோட்டல்லயே பஃபே பிரேக்ஃபாஸ்ட் சேலம் SS டிராவல் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஃபுட் பொறுத்தவரை வேற லெவல்ங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. சோ ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டு அங்கிருந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் சுத்தி பார்க்க போன இடம் நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள். இது ரொம்பவே ஒரு அதிசயமான அற்புதமான சிவன் கோவில். ஒவ்வொரு நாளும் திதியை பொறுத்து கடல் உள்வாங்கும். அந்த உள்வாங்குற நேரத்துல நீங்க போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சோ நாங்க எல்லாரும் சரியான டைமிங்க்கு போயிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து ரெண்டாவதா நாங்க போன இடம் மூல் துவாரகா இல்லனா ஆதி துவாரகான்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வந்து தங்கி துவாரகையை எப்படி கட்டமைக்கிறதுன்னு திட்டம் போட்டிருக்காரு. இங்க கிருஷ்ணரை வணங்கிட்டு நாங்க அடுத்ததா போன பிளேஸ் பிராச்சி தீர்த் அப்படிங்கிற பித்ருகயா. இந்த இடம் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா நம்மளுடைய அப்பா வழி சார்ந்தவங்க யாராவது இறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல தீர்த்த பிண்டம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம குரூப் டூர்ல வந்தவங்க அவங்க முன்னோர்களுக்கு சடங்குகள் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சிட்டு நாங்க கடைசியா பார்க்க போன இடம் சோம்நாத் ஜோதிர்லிங்கம். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோவிலுங்க. சிவன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாரு. இது 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒண்ணு. உள்ள கேமரா அலோட் இல்லாதனால எங்களால ஷூட் பண்ண முடியல. இந்த எல்லா இடங்களையும் நாங்க சுத்தி பார்த்துட்டு ஃபைனலா ரூம் செக் இன் பண்ண போயிட்டோம். எங்களுக்கு சேலம் SS டிராவல் சோம்நாத்ல இருக்கிற ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஸ்டே ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. ரூம் பொறுத்தவரை பயங்கர லக்ஸூரியஸா சூப்பரா இருந்தது. ஆல்சோ நமக்கு டின்னரும் அங்கதான் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அன்லிமிட்டட் பஃபே டின்னர், அதுவும் வேற லெவல்ல இருந்தது. இந்த ட்ரிப் பத்தின டீடைல்டு இன்ஃபோ உங்களுக்கு வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல குஜராத் ட்ரிப் சீரிஸே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.